ஹாய் உறவுகளே, இனிய கலை வணக்கம். இன்றைக்கி நாங்கள் 4:30 மணிக்கு ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வேண்டி போயிட்டுருக்கோம். காலையில் நான் 4:30 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கோவிலுக்கு போவோம். ஏன்னா இங்கெல்லாம் 3:30 மணிக்கே கோவிலில் தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். நானும் தம்பியும் நமக்கு தெரிஞ்சவங்க ஆட்டோவான இங்கே இருக்கிற ஆட்டோ தான். ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு இங்கே அருவிப்புறம்னு சொல்கிற ஒரு இடத்துலையான நாங்கள் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். மாலையும் கொடுக்க பயங்கரம் க்ரௌடான இந்த டைம் எல்லா கோவிலுமே க்ரௌடில் தான் இருக்கும். இதில் இங்கே பயங்கர விசேஷமான கேரளாவெலாம் ஆடி அமாவாசைன்றது ஹிந்து கலாச்சாரத்தில் எல்லாருக்குமே ரொம்ப இறந்து போனவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்களும் அப்படி தான் போனோம். என்னுடைய மாமியாருக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் பின்ன எங்கள் அப்பாங்களுக்கும் என் மாமனாருக்கும் என்னுடைய முன்னோருக்கு எல்லாருக்குமே சேர்த்து நாங்கள் இன்றைக்கி ஒரு வெளி போட்டு வீட்டில் சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த ஊரில் எப்படி விசேஷமாக இருக்குதுன்னு பாருங்கள், காட்டுறோம். பார்த்திங்களா, பயங்கரம் க்ரௌடான போலீஸ் எல்லாம் இருக்குது வழியேற. ரொம்ப அழகான ஒரு கோவில். இந்த கோவில் என்னென்னா தர்மசாஸ்திரமாக இருப்பார். இங்கே தான் வந்து நிறுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பாதத்தில். அதனை வேண்டி உள்ள ஒரு ஸ்பெஷலான இந்த கோவிலில் நான் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் ஏதாவது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. பின்ன கோவில் விசேஷன்றது வந்து நம்ம அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்படி தான் பண்ணணுன்றது ஒரு ஐதீகம் வேணும். முன்னோருங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, ஆச்சாரம் அனுஷ்டாரன்றதெல்லாம். ஸோ அந்த வழிமுறையிலையான இந்த கோவில் அந்த ஒரு விசேஷ பூஜையான அவங்களே நம்ம சீட்டு மட்டும், அதாவது ரசீட்டு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். வெளி கொடுக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு ரசீட்டு 100 ரூபாயான துண்டு, நான் அந்த துண்டு இதில் எடுக்கலை. 100 ரூபாயான ரசீட்டு எடுத்துகிட்டு போனால் அது அங்கங்கே கூடாரம் போட்டு உட்காந்து எழுதுகிறாங்க. அது ஆளுங்களாம் நிற்கிறதெல்லாம் தான் கூடாரம் போட்டு எடுத்துறது. இதுதான் அந்த கோவில். ஓகேவா, நல்லா பாருங்கள். இந்த கோவில் அவ்வளோ ஒரு விசேஷமானது. இன்றைக்கி எல்லா கோவிலுமே இருக்கும் தர்ப்பணம் பண்ணுறது. எல்லா பிராமின்ஸும் இருந்து செய்வாங்க. அதோட விசேஷந்தான் இதுக்குள்ளே இருக்குது. நாங்களும் போகிறது தான் வெயிட் பண்ணுறோம். கோவிலுக்குள்ளே போயிட்டு தர்ப்பணம் பண்ணுற வீடியோஸை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு. செம்மையாக நடந்துகிட்டே இருந்தது. காலையிலே நல்லா நடந்துகிட்ருக்கு பூஜையெல்லாம். செம்மையாக அங்கே விசேஷமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, பார்த்துட்டே இருங்க. கோவில் உள்ளேயும் கூட இருக்குது. இதோ இங்கே ஒரு ரசீட் எழுதுகிறாங்கன்னா அங்கேருந்து தான் எழுதிட்டு வந்தோம். இது கோவிலுக்குள்ளே இந்த இடத்துல தான் நமக்கு தர்ப்பணம் பண்ணுறது. பார்த்திங்கன்னா, தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எல்லாருமே உட்காந்தோம். அவங்களே கொடுத்துருவாங்க. தர்பையும் பூவும் எள்ளு சாப்பாடு, அந்த பிண்டம் வைக்க உள்ள பச்சரி சாதம், பழம், பூ எல்லாமே இருக்குது. என்னோடய கையில் கேமரா இல்லாதனால உங்களுக்கு நான் எடுக்கலை. தம்பி தான் எடுத்துகிட்ருக்கான். வெளியில் இருந்து அவன் தர்ப்பணம் பண்ணது மட்டும்தான் எடுத்திருக்கான், பாருங்கள். தெரியுதா, பார்த்துட்ருக்கீங்களா? தர்ப்பணத்துக்கு அவங்க சொல்கிற மந்திரத்தை நம்ம கேட்டு அது போல் செஞ்சுக்கணும். நிறைய பேர் நாங்கள் இது எத்தனாமத்த வாட்டியான உள்ளே போய் உட்காந்து, இது ரொம்ப சுற்றி வந்த கோவிலுக்குள்ளே பேக்கி கூட போயிட்டு படி கூட இறங்கி அந்த வழி கூட கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. அது உள்ளே வந்ததாக இந்த மண்டபத்துக்குள்ளே உட்கார வைக்க முடியும். இது 2வது மண்டபம். கீழே அந்த பக்கம் ஆள் நடக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த பக்கமும் இது போல் திருப்பி அங்கே ஒரு வரி நடக்குது. அங்கேயும் அதே போல் தர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த மந்திரம் எல்லாமே இதில் நியூட்டில் இருக்குது. மந்திரம் எல்லாமே நியூட்டில் இருக்குது, சரியா? என்னுடைய ஓன் வாய்ஸ் கொஞ்சம் காலையில் எழுந்ததுனா த்ரோட்டு பயங்கர இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதனால் சவுண்டு இல்லை. இது ஃபோட்டோஸான
இது திலக ஹோமம், அதாவது மரிச்சு இறந்து போனவங்களுடைய அன்னைக்கு உள்ள நட்சத்திரத்தை அன்னைக்கு உள்ள நட்சத்திரத்தில் அவங்களுக்கு திலக ஹோமம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு திலக ஹோமம் பண்ணி அவங்களுக்கு வேண்டி செய்கிற ஒரு திலக ஹோமமான இது வரும்போது, அதாவது அந்த தர்ப்பணம் எல்லாம் முடித்து சுத்தம் பண்ணி காக்காவுக்கு வச்சுட்டு கால் கையெல்லாம் கழுவிட்டு உள்ளே வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற திருநூறு எடுத்து வச்சதுக்கப்புறம் இங்கே திலக ஹோமம் நடத்துவாங்க. இதை நடத்திட்டு நமக்கு இந்த பிரசாதமும் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். அதுதான் நானும் நிற்கிறேன். க்யூ தானே, எல்லா இடமும் க்யூவான இந்த கோவிலுக்குள்ளே மொத்தம் க்யூ தான். அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். க்யூ தான் இருக்கும், ஃபுல்லு க்யூவாக இருக்கும், நல்லா க்ரௌடானும். திலகோமம் பண்ணுறது அவங்களுக்கு நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க. இறந்து போனவங்களுக்கு வேண்டி செய்கிற ஒரு திலக ஹோமானம் அவங்களுக்கூடைய அவங்கள இனி மோட்சம் கிடைக்கணும், அவங்க எங்கேயும் எதுவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு செய்கிற ஒரு ஹோமமான திலக ஹோமம்னு சொல்லுவாங்க. எனக்கு இதனை பற்றி டீட்டெயிலாக எதுவும் தெரியல. தெரிஞ்சவங்க இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயத்த வேறு ஒருத்தவங்க சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய விசேஷத்துங்களே எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். எனக்கு ஏதாவது இதில் தெரியல எப்படி இருக்கும்னு. நானும் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது திருப்பி வரும்போது பயங்கரம் க்ரௌடு. திருப்பி வரும்போது எடுத்ததானோ, கோவில்லேருந்து நாங்கள் ரிட்டன் கிளம்பி வரும்போது எடுத்த வீடியோ. செம்ம க்ரௌடு, போலீஸ் எல்லாம் நிற்கிது. ஆட்டோக்கார் தான் முன்னாடி போயிட்டுருக்காரு. அது ரொம்ப தூரம் ஆட்டோ கொண்டு விட்டுருக்காங்க. இங்கே எங்கேயுமே வண்டி நிறுத்தத்துக்கு இடம் இல்லைன்னு அவர் தூரமாக எங்கேயும் வண்டி நிறுத்தினார். அதனால் நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம்.